இதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இங்க பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் எங்க இருக்குன்னா, இந்த மனம்ன்றது வந்து இப்ப நம்ம கூட சொன்னோம் இல்லைங்களா, நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து அவருடைய மொத்த அனுபவத்தையும் நம்ம அனுபவிச்சு பாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம உடம்பு. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்துருக்காரு. அந்த ஆற்றல் எதுன்னா நம்ம மனசு. அது எப்படி அனுபவிக்கிறது எனக்கு தெரியல பண்ணா அது நமக்குள்ள இருந்து அனுபவிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு ஒளியை கொடுத்துருக்காரு. அந்த ஒளி தான் நம்ம உயிர். இதை வந்து எப்படிப்பா செயல்படுத்த முடியும்னா, அப்ப அன்பே சிவம் நமக்கு தெரியுது. இது வந்து உன்னை போல் பிறர் நேசி நமக்கு தெரியுது. இது ஏன் எனக்குள்ள அன்பு இல்லாத போச்சு, எனக்குள்ள ஏன் நோய் வந்துருச்சு, எனக்குள்ள ஏன் சோறு வந்துருச்சு, எனக்குள்ள ஏன் மனக்கவலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா, நமக்குள்ள ஜீவகாரணியம் இல்ல, நம்மள மாதிரியே பிறரை நம்ம நேசிக்கல. இப்ப நம்ம எப்படி வந்து தூய அன்போட நம்ம அவங்க அவங்க அந்தந்த தாயும் அந்தந்த குழந்தைகள் எப்படி நேசிக்கிறாங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன குற்றம் பண்ணாலும் என்ன நீ என் குழந்தைடா, அந்த குற்றம் பண்றதுக்கான சூழல்கள் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருடைய கூடயோ சேர்ந்து நீ அந்த தவறு பண்ணிட்டு இருப்ப, அதை நினைச்சிருப்ப, அதை செஞ்சிருப்ப, அதை மறந்துடு. நீ வந்து உனக்கு எல்லா நற்குணமும் உனக்கு இருக்குது, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ வந்து நல்லபடியா வந்துருவ, நீ சூப்பரா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்து அந்த குழந்தைய சரி பண்ணி தன்னை கூட வச்சுக்கிட்டு அதை நல்லா வளர்த்துறது கூட முயற்சி பண்றாங்க. தன் குழந்தைய பிறக்கக்குள்ள என்ன சந்தோஷப்படுறாங்களோ, அறிஞர் சபையில அந்த குழந்தை வந்து ஒரு 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 பெரிய அறிவாளின்னு ஏத்துக்கிட்டு இந்த குழந்தை மாதிரி நம்ம வாழணும்னு எல்லா அறிவாளியும் வந்து ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க இந்த குழந்தை தான்பா சூப்பரான குழந்தைன்னு எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லைன்றாங்க. ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின்றாங்க. அந்த அந்த நீங்க சொன்னீங்கல்ல, சான்றோர் ஒரு ஒரு சிலது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அந்த பிள்ளைய ஒரு நெறிப்படுத்தி அதை கொண்டு வந்து கைடன்ஸ் பண்ணி அதை கொண்டுகிட்டு வர தெரியாத நம்ம விட்டுட்டோமேன்ற அந்த ஒரு ஏக்கம் தான். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதேதான் அந்த ஏக்கம் தான் என்ன வந்துட்டு என்ன மன்னிக்க முடியல. இதுதான் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஜீவகாரணியம் விளங்கிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை நமக்குள்ள ஜீவகாரணியம் விளங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க உங்களை மன்னிக்க முடியலன்றீங்க இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எனக்குள்ள ஜீவகாரணியம் விளங்கிடுச்சுன்னா எல்லா உயிர்கிட்டையும், அது எனக்கு பிறந்த குழந்தையா இருக்கலாம், நான் யாருக்கிட்ட பிறந்தேனோ அவங்க என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இங்க வாழ்ற அத்தனை உயிர்களும் இருக்கும், எல்லா உயிர்கள்கிட்டையும் நான் அன்போட கருணையோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா, ஜீவகாரணியம் நமக்குள்ள விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அன்பும் அறிவும் உடனாக நமக்குள்ள விளங்கி அதுக்கு உபகார சக்தினா என்னைய மாதிரி நடக்கிறதுக்கான உபகார சக்தியும் விளங்கி, நீங்க எதெல்லாம் நடந்ததோ இதுக்கப்புறம் எத்தனை பிறவி பிறக்க போறீங்க, இது என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் எங்கேயோ அதுக்கான எல்லா விடைகளும் நமக்குள்ள அறிவிலிருந்து தோன்றுமா. அதுதான் ஜீவகாரணியை விளங்கும் பொழுது அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும், அதுக்கு உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தி விளங்கவே எல்லா நன்மைகளும் தோன்றுன்றாங்க. அப்ப இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்கன்னா நம்ம ஜீவகாரணத்துல வாழ்ந்து பார்க்கறது தான் நம்ம சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ல வாழ்ந்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்க தம்பி கிட்ட பேசியே பார்க்கலாம். இப்ப அதுதானே நம்ம கவர்னர் சொல்றாரு, அவர் மகன்கிட்ட பேசணும்ன்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த உச்சி துடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, உரைமனம் கலந்த நிலையில தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா பரோபகாரம் பண்ண ஜீவகாரணத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க.